இப்பவும் சொல்றேன், நான் ஒரு இந்து. ஆனால் நான் வணங்கும் கடவுள் கிறிஸ்து. இந்து என்பது மதத்தின் பெயர் அல்ல, இடத்தின் பெயர். நம் இந்தியாவில் இரு யாவரும் இந்துக்கள். எல்லா கிறிஸ்தவர்களும் இந்துக்கள். இந்துக்கள் என்றால் இந்தியர்கள் என்றார். வேதாகமத்தில் உள்ள எஸ்தர் புத்தகத்தின் முதல் வசனமே இந்து தேசம் என்றுதான் குறிப்பிடுகிறது. நீங்க ஒரு இந்து, நீங்க வணங்குவது கிறிஸ்து. நீங்க கிறிஸ்தவர் ஆனால் இந்து. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அந்த கிறிஸ்து இந்துவா? அவர் வெள்ளைக்கார கடவுள் தானே? அவர் வெள்ளைக்கார கடவுள் இல்லை. இயேசு கிறிஸ்து பாலஸ்தீனத்தில் பிறந்தவர். அது ஆசியா கண்டத்தில் இருக்கு. அவர் ஆங்கிலம் பேசவில்லை. அவர் பேசிய மொழி அரமேயம். நீங்கள் அந்த யூடியூப் சேனல்லாம் போய் பாருங்க. அவ்வளவு கொச்சைப்படுத்துகிறார். தேவ ஊழியக்காரர்களை மிகவும் கேவலமாக பேசுகிறார். நீ தேசத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும், நாம் இந்தியாவை சுதந்திரிக்கிற வரைக்கும், இந்தியாவை இன்னைக்கு மோகன்தாஸ் போன்ற ஒரு தேவ ஊழியர்கள் திறப்பிலே நின்று பல லட்சக்கணக்கான மக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்துகிற மிக உன்னதமான பணியை செய்கிறார். பல சுயாதீன திருச்சபை போய் வேலை செய்ய முடியல. இன்னைக்கு இந்துத்துவவாதிகளின் ஆதிக்கத்தினாலே சனாதன சக்தியினாலே என்ன செய்யறான்? திருச்சபைகள் எல்லாம் பூட்டி விடுறான், அடிக்கிறான், பாஸ்டர்ஸ் அடிக்கிறான். 2 கோடி கிறிஸ்தவர்களை இவன் ஒருவன் சாதாரணமாக ஒருவன் உட்கார்ந்து கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இது கேட்பதற்கு நாம் என்று இருக்கிறோம். இன்னைக்கு நாட்டு செய்ய முடியுதா? இல்லை. 8 வருஷத்துக்கு முன்னாடி டாக்ஸ் கொடுத்துருந்தோம். பல ஆயிரக்கணக்கான ஊர்ல இருந்து டாக்ஸ். இன்னைக்கு டாக்ஸ் கொடுக்கிற ஊழியர் இருக்குதா? இல்லை. தொடர்ந்து தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்களையும் தேசத்திற்காக திறப்பில் இருக்கிறவர்களாக நாம் காணப்படும்படியாக மறுபடியும் இந்த கூட்டமைப்பினுடைய இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட கூட்டம் மிக அவசியமாக இருக்கிறது. இதை நாம் ஏன் இந்த நாளிலே நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த தேசத்தின் காரியம் மிகவும் மோசமான சூழ்நிலையிலே நாம் போய் கொண்டிருக்கிறோம். நாம் இந்த தேசத்தின் நிலைமைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? நான் வேத புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நான் அடிக்கடி வாசிக்கும் போது, யாத்ராம புஸ்தகம் 23வது அதிகாரம் 29-30 வசனங்களை ஒரு வாசிக்க கேட்போம். யாத்ராம புஸ்தகம் 23வது அதிகாரம் 29-30 வசனங்கள். தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னின்று துரத்தி நமக்கு வேதம் ஒரு காரியத்தை சொல்லியது. ஆனால் நாம் தான் அதை சரியாக கடைபிடிக்கவில்லை. ஒரே வருஷத்துல துரத்த மாட்டாரா? நமக்கு ரொம்ப வருஷம் கொடுத்திருந்தாரு, எந்த மிருகமும் எழாதபடிக்கு. இப்ப ஒரு 8 வருஷமா இந்த மிருகங்கள் எல்லாம் எழுந்துருச்சு. அது எழுந்ததுனால என்னாச்சு? அதை துரத்தி விடணும் நம்ம ரொம்ப ஜெபிக்கிறோம், ஆனா அது போக மாட்டேங்குது. அது இன்னும் இருந்து நம்மளோட பிரச்சனைக்கு மேல பிரச்சனை உருவாக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த மிருகங்கள் எல்லாம் எப்பொழுது போனா, நான் வாசித்து பார்த்தேன். அவர் சொன்னார், நீ இந்த தேசத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் இருக்கும். அதை ஒரு வருஷத்துல நான் என்ன பண்ண மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா தான் துரத்துவேன். அப்ப இதை கொஞ்சம் கொஞ்சமா அவர் துரத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? 2 காரியம் செய்யணும். ஒன்று, அவர்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். 2வது, நாம் ஜெபத்திலே நிற்க வேண்டும், முழங்காலில் நிற்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த காரியங்கள் எல்லாம் முதலாவது ஆண்டவர்களுக்கு கொடுத்த தரிசனம், தேசத்தின் தலைவர்கள் எல்லாம் ஒன்றுபடுத்துதல், ஒருமுகப்படுத்தி அவரை ஜெபத்தோடு கூட சேர்ந்து போராட்ட களத்திலே கொண்டு வந்து நிறுத்துவது. ஏன்னா நம்ம போராட்டாத எதையுமே சாதிக்க முடியாது. இங்க சொல்றாரு, நாம் ஏன் போராட வேண்டும்? ஒரு 2 இருக்கும். அன்று நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டும் போது ஒரு கையிலே ஆயுதத்தை வைத்திருந்தான், ஒரு கையிலே அவன் தன்னுடைய வேலை செய்வதற்கான மற்ற காரியமாகிய எல்லாவற்றையும் அவன் கட்டுதமான காரியங்களை வைத்திருந்தான். 2ம் இருக்கணும் இந்த தேசத்துல. அப்பதான் அலங்கம் கட்டப்படும். இந்த தேசம் கட்டப்பட வேண்டும் என்றால் போராட்ட குணம் உள்ள, அதற்கு விரோதித்து போகிற ஒரு கூட்டமும் இருக்க வேண்டும், செபிக்கிறவர்களும் இருக்க வேண்டும். 2ம் சேர்ந்தால்தான் தேவன் தன்னுடைய காரியத்தை செய்வார். 2ம் சேர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த இந்தியா வந்திருக்குது. நீங்க எப்படி இருக்கு பாருங்க. அருமையான தேவ ஊழியக்காரர் மோகன்தாஸ் அவர்கள் ஒரு கூட்டத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்.
அவர் துன்மார்க்கத்தை விட்டு வெளியே வாருங்கள் என்று ஒரு வார்த்தையை சொல்லி அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அவர் பிரசங்கிக்கிற அந்த ஒரு வார்த்தையை எடுத்து வியாபார நோக்கத்தோடு சத்தியம் டிவி அந்த டிவியை ஒழித்து விட வேண்டும், அவர்கள் தனக்கு போட்டியாளராக இருக்கிறார் ஒரே காரணத்துக்காக தனி மனித தாக்குதல் என்று செய்து கொண்டிருக்கிறார். தனி மனித தாக்குதல். இன்னைக்கு மோகன்தாஸ் போன்ற ஒரு தேவ ஊழியர்கள் திறப்பிலே நின்று பல லட்சக்கணக்கான மக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்துகிற மிக உன்னதமான பணியை செய்கிறார். தடுத்து நிறுத்த பார்க்கிறார். இன்னைக்கு கொரோனா காலத்திலே சுவிசேஷம் அறிவிக்காத போது தமிழ்நாடு முழுவதும் ஆராதனை போய் மக்கள் கூடி செய்ய முடியாத நேரத்திலே இந்த சத்தியம் தொலைக்காட்சி என்பதுதான் நம்ம வீட்டுக்குள்ளே அந்த ஆராதனையை கொண்டு வந்தது. ஒரு அலையில சொன்னோமா, ஒரு அலையிலுயா, ஒரு உன்னதமான பணி, தேவனுடைய பணியை செய்த அந்த டிவி நிறுவனம், ஒரே டிவி சேனல் இந்தியாவில் இந்த கிறிஸ்துவ சுவிசேஷத்தை தைரியமாக அறிவித்துக் கொண்டிருக்கிற இந்த சத்தியம் டிவி என்ற ஒரு டிவி சேனலை இவர்களுக்கு எப்படியாவது முடக்கிவிட வேண்டும். சத்தியத்தை போய் அவர் சத்தியமாய் பேசக்கூடாது. அப்படி அந்த சேனலை முடக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் வைராகியமாக ஒன்றுபட்டு இந்த சனாதன சக்திகள் எல்லாம் ஒன்று கூடி எப்படி ஒரு கிறிஸ்துவ நீங்க சேனல் நடத்தலாம், எப்படி ஒரு கிறிஸ்துவ நீங்க முன்னிலையில வரலாம், அவனுடைய சேனலை எப்படி பிளாக் பண்ணுவது, கிறிஸ்துவர்களுக்குள்ளாக இந்த சுவிசேஷத்தை அறிவிக்காதபடி எப்படி தடை செய்வது என்ற நோக்கிலே தமிழகம் இருக்கிற இந்த கேபிள் டிவி அசோசியேஷனை வைத்திருக்கிற சிலர் சதி திட்டத்தினாலே அந்த சேனலில் அவர் பிரசங்கிக்கிற காரியங்கள் தமிழ்நாடு முழுவதும் போய் மக்களிடத்தில் சேராமல் இவர் தடுத்து விடுகிறார். இதெல்லாம் இந்த யாருடைய சதி திட்டம்? ஏன் இப்படி நடக்கிறது? இதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் நம்மை போல தேவ ஊழியர்களெல்லாம் ஒன்றுபட்டு முதலாவது ஜெபிக்கிறது மட்டுமல்ல, இவர்களுக்கு எதிராக அரசாங்கத்திலே முறையிட்டு இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் அந்த யூடியூப் சேனல் எல்லாம் போய் பாருங்க, அவ்வளவு கொச்சைப்படுத்துகிறார். தேவ ஊழியக்காரர்களை மிகவும் கேவலமாக பேசுகிறார். அவன் இவ்வளவு பேசி அவனுடைய வன்மம் என்ன? அவனுக்கு என்ன வன்மம்? கிறிஸ்தவர்களை எப்படியாவது இந்த தேசத்தை விட்டு இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றிவிட வேண்டும். நான் இந்த வசனத்தை அதிகமாக தியானிக்கும் போது யோசித்து பார்ப்பேன். இது அவர் நான் வாசிக்கும் போது எப்படி வாசிப்பேன்னா, இதுல காட்டு மிருகங்கள் உங்களுக்கு பெருகாமல் இருக்கும்படிக்கு பிஜேபி, RSS, பஜ்ரங் இந்துத்துவா கட்சிகள் எல்லாம் ஒரு வருஷத்துல துரத்தாம அவனை கொஞ்சம் கொஞ்சமா துரத்துருவேன். அல்லேலூயா. நான் இதை வாசிப்பாங்க எப்பயுமே. ஏன்னா இவனெல்லாம் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அவனை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேசத்தை விட்டு அகற்றி விடுவார். அதாவது தேசமே பயப்படாதே, சிறுமந்தையை பயப்படாதே, தேசத்தை கர்த்தருக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறார். அப்ப நம்ம எடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட சதி திட்டங்கள் வரும்போது நாம் ஒருங்கிணைத்து ஒரே களத்திலே நின்று இவர்களுக்கு விரோதமாய் போராடி ஜெயிக்க வேண்டும். இவர்களுக்கு விரோதமாய் நாம் போராடி ஜெயிக்க வேண்டும். அதற்காகத்தான் இதை குறித்து நாங்கள் முதலமைச்சரிடத்தில் போய் ஒரு மனுவை தனியாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக அநேக கூட்டங்கள், பெண்டிகாஸ்ட் லைன்ல இருக்கிற எல்லா பிஷப், எல்லா பாஸ்டர் கூடிய ஒரு கூட்டம். அதற்கடுத்து இதை தவிர்த்து இருக்கிற வேறு சில சுயாதீன திருச்சபைகள் மட்டுமல்லாமல் முன்னணி திருச்சபையில் இருக்கிறவங்க பிஷப்கள் எல்லாம் ஒரு கூட்டம். இப்பொழுது மற்ற சபை தலைவரோடு சேர்ந்த எக்குமெனிக்கல் பிஷப் கவுன்சில் மூலமாக ஒரு கூட்டம். இப்படி தமிழகத்தில் இருக்கிற அனைத்து திருச்சபை தலைவர்களை ஒன்று திரட்டி 2 கோடி மேல் தமிழ் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். 2 கோடி கிறிஸ்தவர்களை இவர்கள் ஒரு சாதாரணமாய் ஒரு உட்கார்ந்து கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது கேட்பதற்கு நாம் என்று இருக்கிறோம். இதை நாம் ஒரு கேட்க வேண்டும். இதெல்லாம் தேவையில்லை என்பதற்காகத்தான் நாங்கள் வேறு விதமாக சிந்திக்கிறோம். ஒரு 5 லட்சம் பேரை கொண்டு மிகப்பெரிய ஒரு பிரேயர் மீட்டிங் முதலாவது சென்னையில் வைக்க விரும்புகிறோம். 5 லட்சம் மக்கள் செப மாநாடாக அதை மாற்றி 5 லட்சம் பேர் சென்னையில் கூடி செபிக்க போகிறோம். எதற்காக? இந்த தேசத்திலே திருச்சபைகள் எல்லாம் கூட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அநேக இடங்களிலே ஊழியர்கள் செய்ய முடியாமல் ஊழியர்களை தடுத்து விடுவார். பல சுயாதீன திருச்சபை போய் வேலை செய்ய முடியல. இன்னைக்கு இந்துத்துவவாதிகளின் ஆதிக்கத்தினாலே சனாதன சக்தியினாலே என்ன செய்யறான்? திருச்சபைகள் எல்லாம் பூட்டி விடுறான், அடிக்கிறான், பாஸ்டர்ஸ் அடிக்கிறான். இதற்கு என்ன காரணம்? நாம் இதற்காக எதிர்த்து குரல் கொடுக்காமல் இருக்கிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்தியா சுதந்திர நாடு, சுதந்திரமாக இருக்கும் நினைக்கிறோம். இல்லை, நாம் அடிமைப்பட்டு போய்விட்டோம். இந்தியாவிலே நாம் அடிமைகளாக இருக்கிறோம். நம்ம 90% நம்மை அடிமைப்படுத்திட்டான்.
கிறிஸ்தவர்கள் அடிமைப்பட்டு போனோம் இந்த தேசத்துல. அப்ப எப்படி அடிமைப்பட்டு போனோம்? 10 வருடங்களுக்கு 8 வருடங்களுக்கு முன்பாக டான் பிரீச் செய்தோம். இன்னைக்கு டான் பிரீச் செய்ய முடியுதா? இல்ல. 8 வருஷத்துக்கு முன்னாடி டாக்ஸ் கொடுத்துருந்தோம். பல ஆயிரக்கணக்கான ஊர்ல இருந்து டாக்ஸ். இன்னைக்கு டாக்ஸ் கொடுக்கிற ஊழியர் இருக்குதா? இல்ல. இப்படி அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டிருந்தோம். சிறுவர்கள் ஊழியர்கள் வைத்திருந்தோம். ஆர்ஃபனேஜை மூடிட்டான். இப்படி அநேக காரியங்களை ஒன்றொன்றாக மூடிவிட்டு இன்னைக்கு திருச்சபை வாசலிலே வந்து அவன் முன்னாலே கத்தி கொண்டிருந்தான். இப்போது உள்ளே வந்து போதகரை அடிக்கிறான். இதெல்லாம் மாறி இன்னைக்கு என்ன நிலைமை வந்துச்சுன்னா, அவன் உங்க வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். நமக்கு சமையல் ரூமுக்கு வந்துட்டான். இன்னைக்கு நம்ம சமையல் ரூமுக்கு நமக்கும் தெரியாத வந்துட்டு மாட்டுக்கறி சமைக்காதேன்றான். என்ன சமைக்க கூடாதான்? மாட்டுக்கறி. அப்ப எங்க வந்துட்டா? இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டா, சமைக்கிற வீட்டுக்குள்ள வந்துட்டா. நம்ம எப்படி இந்த தேசத்திலே சுதந்திர தேசத்திலே இருக்கிறோம் சொல்ல முடியும்? நாம் அடிமைப்பட்டு போனோம். இந்த தேசம் அடிமைப்பட்டு போய்விட்டது. இந்த அடிமைப்பட்ட இந்த தேசத்திலே கிறிஸ்தவர்களாகிய நாம் இப்பொழுது சுயமாக நாம் சிந்தித்து நாம் இதிலிருந்து எதிர்த்து கேள்வி கேட்டு விடுதலையாக்கப்படாவிட்டால் நாம் இந்த தேசம் வருகிற நாட்களிலே மிக கொடுமையான ஒரு காரியத்தை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். நம்மை போல விடுதலையோடு நம் பிள்ளைகள் இந்த தேசத்தில் ஆராதிக்க முடியுமா என்றால் முடியாது. ஆராதனைகளுக்கெல்லாம் தடை விதிக்கிறான். அவனுக்கு என்ன நோக்கம்? 2 காரியம் தான் இந்த தேசத்துல செய்யணும். அவன் என்ன செய்ய விரும்புகிறான்? இந்தியா மதசார்பற்ற நாடுன்னு சொல்லி இருக்கு. எங்க சொல்லி இருக்கு? சட்ட முன்னுரையிலே, பிரியாமல் என்று சொல்லுவார்கள். சட்ட முன்னுரையிலே இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. இவனுக்கு என்ன செய்யணும்? அந்த மதசார்பற்ற நாடுன்ற வார்த்தையை எடுத்துடணும். அதை எடுத்துட்டா என்ன பண்ணுவான்? இந்தியா இந்து நாடு போடுவான். இந்தியா இந்து நாடுன்னு போட்டா என்ன ஆகும்? இந்தியா மதசார்பற்ற நாடா இருந்ததை இந்து நாடாக மாற்றி விடலாம். அது அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். 2வது காரியம், ஆர்டிகல் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆர்டிகல் 25ல 1 சொல்றது, நாம் நம்முடைய மதத்தை சுதந்திரமாக பரப்பலாம். நம்முடைய மதத்தை நாம் சுதந்திரமாக பரப்புகிற அந்த உரிமை நமக்கு இருக்கிறது. அந்த உரிமையை தடை செய்ய வேண்டும் என்றால் அதில் பரப்புதல் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை எடுத்து விட்டால் நம்மால் எந்த திருச்சபையும் நடத்த முடியாது. இங்க திருச்சபை நடத்தக்கூடாதபடிக்கு அந்த ஆர்டிகல் 25(1) இருக்கிற அந்த வார்த்தையை பரப்புதல் என்ற வார்த்தையை எடுக்க விரும்புகிறான். அவன் இடத்துல இன்னைக்கு என்ன அதிகாரம் பெற்ற வாக்கு போடுகிற ஒரு சட்டத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இல்லையா? 2 அவையில் இல்லை, ஒரு அவையில் அவன் கம்மியா. அதனால அவன் என்ன செய்ய நினைக்கிறான்? எப்படியாவது இந்த மக்களை நாம் அடிமைப்படுத்த விட வேண்டும், இங்க ஊழியம் செய்யக்கூடாது, இங்க கிறிஸ்தவ பரவக்கூடாது என்பதை தடுப்பதற்காக பல சதி திட்டங்களை அரசு இந்த ஆட்சியாளர் மத்தியில் இருக்கிற மதவாத அரசு செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்முடைய தலைவர்களுக்கு தான் இங்கு திட்டம் இல்லாமல் போனது. நாம் திட்டமிட்டு இந்த தேசத்திலே இப்படிப்பட்ட காரியத்தை நாம் ஜெயித்தாக வேண்டும். அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ரஷ்யா அடிமைப்பட்டு இருக்கும் போது லெனின் என்ற ஒரு மனிதன் அங்க வந்து ரஷ்யாவில் இருக்கிற பூர்ஷ்வா மன்னர்கள் எல்லாம் ஆட்சியை மாற்றிவிட்டு அவன் ஒரு ரஷ்யாவை ஒரு மன்னராட்சியிலிருந்து மாற்றி ஒரு பொதுவுடைமை கட்சியின் ஆட்சிக்கு கீழே கொண்டு வரும்போது அவன் எடுத்து உபயோகப்படுத்திய ஒரே ஒரு வார்த்தை, 17 வருடமாக காரல் மார்க்ஸ் என்பவர் உட்கார்ந்து ஒரு தனியார் ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு பேரு லைப்ரரி என்று சொல்லுவாங்க. அந்த லைப்ரரியிலே 17 வருடம் ஒரே இடத்துல உட்கார்ந்து 40,000 புத்தகங்களை படித்து மூலதனம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினான். ஒரே ஒரு புத்தகம் தான் எழுதினான். அது இந்த உலகத்தினுடைய இன்று இருக்கிற எல்லாவுடைய கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்து பைபிள் என்று சொல்லப்படுவார். அப்படிப்பட்ட புத்தகத்தை அந்த காரல் மார்க்ஸிடத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை தான் ரஷ்ய புரட்சிக்காக அவன் உபயோகப்படுத்தினான். எடுத்து அவன் உபயோகப்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா? இழப்பதற்கு இதுக்கு மேல் நம்ம இடத்தில் ஒன்றுமில்லை. இழப்பதற்கு இதுக்கு மேல் நம்ம இடத்தில் ஒன்றுமில்லை. அந்த ஒரு வார்த்தை தான் ரஷ்யாவை மாற்றி போட்டது. அந்த வார்த்தையை லெனின் எடுத்து பயன்படுத்தினான் அந்த புத்தகத்தில் இருந்து. இந்த இந்தியாவிலே இப்படித்தான் கிறிஸ்தவர்களுக்கு இங்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லை. எல்லாருடைய நம்முடைய உரிமைகளை இழந்து விட்டோம். நாம் மறுபடியும் இங்கு அடிமைப்பட்டு எகிப்தை நோக்கி நம்மை அழைத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறான். நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்மளுடைய தலைவர்களுடைய திட்டம் என்ன? அமெரிக்க தேசம் அடிமைப்பட்டு இருக்கும் போது அங்கு
பஸ்ல ஏறி ஒன்றாக பயணிக்க கருப்பர்களுக்கு இடமில்லை. அமெரிக்க பஸ் எல்லாம் நடுவுல ஒரு வேலி போட்டு வைத்திருப்பார்கள். முன்னே அமெரிக்கர்கள் உட்கார்வதற்கு சேர் இருக்கும், நல்லா உட்கார்ந்து போவாங்க, அவங்க சீட் இருக்கும். ஆனால் பின்னே இருக்கிற கருப்பர்கள் எல்லாம் நின்று கொண்டு தான் போக வேண்டும். நடுவுல ஜெயில் மாதிரி கம்பி போட்டு வச்சிருக்கான். எந்த ஒரு கருப்பனும் மேல உள்ளே போய் உட்கார முடியாது சரி சமமாக. இவன் பின்னால் டிக்கெட் கொடுத்து ஏற வேண்டும். அதே டிக்கெட்டை வாங்கி அமெரிக்கன் முன்னால் உட்கார்ந்து போவான். இப்படித்தான் அமெரிக்க பஸ் போய் கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு நாள் என்ன நடந்தது? ஒரு பஸ் முழுது காலியாக போய் கொண்டிருக்கிறது. முன்னாள் சீட்ல பின்னால் அடிமைகள் ஏறுவதற்கு முடியாத, அமெரிக்காவில் இருக்கிற கருப்பர்கள் ஏற முடியாத அளவுக்கு பஸ் ரொம்ப கூட்டமா இருந்தது. ஒரு நிறைய மாத கர்ப்பிணி ஏறுவதற்கு முயற்சி செய்தால் அவரால் ஏற முடியவில்லை. அவள் ஓடி போய் முன்னாலே ஏறி உட்கார்ந்து விட்டார். வெள்ளைக்காரன் மட்டுமே நிறைவேறி இருந்த அந்த அமெரிக்காவில் உட்கார வேண்டிய அந்த இடத்துல அவள் ஏறி உட்கார்ந்த உடனே என்ன நடந்தது? அந்த பஸ் போகாமல் ஓரமாய் ரோட்டில் நிறுத்தப்பட்டு அந்த நிறைமாத கர்ப்பிணி வெளியே கீழே தள்ளப்பட்டு அவள் அடிக்கப்பட்டாள். அவள் மிகவும் வேதனைப்பட்டாள். ஐயோ, இந்த தேசத்திலே நாங்கள் அடிமையா இருக்கிறோமே. மார்ட்டின் லூதர் கிங் இடத்துல போய் சொன்னால், நீ எனக்கு தலைவனா இருக்கிறாய், ஆனால் என்னை பார், நிறைமாத கர்ப்பிணி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போல, என்னை இந்த பஸ்ல ஏற்றி கீழே தள்ளிட்டான், அசிங்கமா இருக்கிறது, நீ என்ன தலைவன் என்று அவர் இடத்துல சத்தம் போட்டார். அப்பொழுது மார்ட்டின் லூதர் கிங் சொன்னார், இன்றிலிருந்து நான் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறேன். என்ன போராட்டம் தெரியுமா? அது இதற்கு மேல் அமெரிக்க பஸ்ல எந்த நீக்ரோ பஸ்ல ஏறக்கூடாது, நடந்துதான் போக வேண்டும். அன்றிலிருந்து ஒருவன் கூட பஸ்ல ஏறல. ஒரு மாதமானது. அமெரிக்கா கவலைப்படல. பஸ் டிபார்ட்மெண்ட் 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் 8 மாதம் ஆன போது அவரால் பஸ்ஸை நடத்த முடியவில்லை. அப்ப அவெல்லாம் உட்கார்ந்து பேசினாங்க, என்ன கருப்பூர்ல ஏற்றாலும் பஸ் டிபார்ட்மெண்ட் லாஸ்ட்ல போது என்ன பண்ணலாம்? அப்போது அந்த தலைமைத்துவ அதிகாரி சொன்னா, இதுக்கு மேல நீ கருப்பூர்ல ஏற்றாவிட்டால் பஸ் நடத்த முடியாதுன்னு சொன்னதாலே இதற்கு மேல் ரோட்ல போறவங்க எல்லாம் கூப்பிட்டு ஃப்ரீயாவது ஏற்றிட்டு போ, ஏற சொல்ல அவங்க சொன்னாங்க. ஒரு பஸ் டிரைவர் அப்படிதான் ரோட்ல போகும்போது 85 வயது மதிக்கத்தக்க ஒரு முதிய பெண்மணி தன் சரீரம் எல்லாம் முழுமையாக சொட்டாகி நனைந்து வேர்வையிலே ஓடிக்கொண்டிருக்கிற பெண்ணிடத்திலே பஸ் காலியான பஸ் ஓரமாக நிறுத்தி அந்த டிரைவர் கேட்டான், அம்மா ஏறிக்கொள், நீ டிக்கெட் வாங்க வேண்டாம், வயதான காலத்துல ஏறி இப்படி கால்களுக்கு நடக்கிற நீ நடந்து போதை பார்த்தால் எனக்கு மிக மனம் வருத்தப்படுகிறேன், நான் காசு தரேன் டிக்கெட்டுக்கு, நீ ஏறிக்கோ வண்டியில் அப்படின்னு சொல்ல போது அந்த பெண்மணி சொன்னாலாம், நான் ஏற மாட்டேன், நான் நடந்தே போவேன், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எனக்காக இப்ப நடக்கல, நான் என் சரீரம் வலிக்கிறது என்பதற்காக நான் நிறுத்த மாட்டேன், நான் எதற்காக நடக்கிறேன் தெரியுமா? வருங்காலத்திலே என் பிள்ளைகள் இந்த தேசத்திலே விடுதலையோடு வாழ வேண்டும் என்ற வழியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நடந்து போய்கிட்டு தான். அப்ப மறுநாள் அந்த டைம்ஸ் பத்திரிகையிலே தலையகத்தில் எழுதினான், ஒரு 85 வயது பெண்மணி கூட உன்னை மதிக்கவில்லை, எதற்காக இந்த கவர்மெண்ட் நடத்துற திட்டின உடனே அந்த வேலை அரசாங்கம் அறிவித்தது, இதற்கு மேல் நாளையிலிருந்து பஸ்ஸில் இருக்கிற நடு சுவர் பிரிக்கப்படுகிறது, எல்லாருக்கும் சீட்டு, எல்லாரும் வெள்ளையும் கருப்பரும் ஒன்றாக போகலாம் என்று அறிவித்தார். பெரிய ஒரு போராட்டம் என்றால் தலைமைத்துவத்தில் இருக்கிறவனுக்கு தெரியணும் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு. இன்னைக்கு நாம் கிறிஸ்துவர்கள் வழி தப்பி ஆடுகளை போல தலைமைத்துவம் சரியா இல்லாதனாலே எங்க போறதுன்னே தெரியல. அப்ப சரியாக இந்த தேசத்தை நாம் கொண்டு போய்